கண்பணக்கம் கோல்ரங்கா சேனல் மூலம் அன்போடு வரவேற்கிறேங்க. கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல, என்னால் மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தாலும் போட முடியல. இது மாதிரி தினமும் போடுறப்போ முயற்சி பண்ணுறேங்க. மகிழ்ச்சிக்கான ஒரு சின்ன கதை ஒன்று பார்க்கலாம் வாங்க. ஒரு குருக்கிட்ட போயிட்டு அவரோட சிஷ்யர் கேட்குறாரு, குருவே எனக்கு மகிழ்ச்சியே இல்லை, என் வாழ்க்கையில் ரொம்ப கடினமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாரு. அது குரு என்ன பண்ணுறாரு, அவரோட பாணியில் என்ன பண்ணுறாரு, கூட்டின்னு போயிட்டு ஒரு தோட்டம், அழகான தோட்டம், அதில் வண்ண அழகான பட்டாம்பூச்சிலாம் நிறைய இருக்குது. இதில் யாராவது ஒரு பட்டாம்பூச்சி பூச்சின்னு வர சொல்லிட்டு குரு வந்து சிஷ்யர்கிட்ட சொல்கிறாரு. அந்த சிஷ்யர் என்ன பண்ணுறது, ஒரு பட்டாம்பூச்சி தானே, இவ்வளோ பட்டாம்பூச்சி இருக்குது, நம்மளால் ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்க முடியாது சொல்லிட்டு அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிறது அந்த சிஷ்யர் வந்து குடுக்குன்னு ஓடுறாரு. எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, பட்டாம்பூச்சி வந்து தூரமாக பறக்க எங்கனாலும் ஓடும். இவரால் பிடிக்க முடியல. குரு ஒரு காலவரை கொஞ்ச நேரம் நின்று பார்க்குறாரு. அப்புறம் பார்த்தா குரு என்ன பண்ணுறாரு, உன்னால் பிடிக்க முடியாது வான்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த தோட்டத்தை ரசிக்கணும்னு சொல்லிட்டு, வா இந்த தோட்டம் அழகாக வண்ணமயமாக இருக்குது, நல்லா செம்மையாக இருக்குது, செழிப்பாக இருக்குது சொல்லிட்டு இந்த தோட்டத்தில் உக்காந்து ரசிக்கலாம்னு சொல்லிட்டு உக்காந்து கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவரால் பிடிக்க முடியாத பட்டாம்பூச்சி எல்லாமே வந்து அவன் உக்காந்து அமர்ந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி அவன் கையில் வந்து உக்காருது. அதுக்கப்புறம் தான் சொன்னார் குரு, இதுதான் வாழ்க்கை, இதுதான் மகிழ்ச்சி. நீ அந்த பட்டாம்பூச்சி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி உன் கையில் கிடைக்கல, நீ எவ்வளோ தூரம் ஓடினாலும் அந்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்காது. நீ நின்று ரசிக்கும் போது தான் தெரியும் அந்த மகிழ்ச்சி வந்து தானாக உங்கள்கிட்ட வந்து சேரும்னு சொல்லிட்டு குரு வந்து சிஷ்யர்கிட்ட சொன்னோன்னே அந்த சிஷ்யர் வந்து இதுதான் உண்மை சொல்லிட்டு புரிஞ்சுதுங்க. இதுதாங்க மகிழ்ச்சி, இதுதான் வாழ்க்கை. நீ எவ்வளோ தூரம் ஓடினாலும் மகிழ்ச்சி உங்கள்கிட்ட தானாக வந்து தேடி வராது. நம்ம வாழ்க்கையிலும் சரி வீட்லேயும் சரி எல்லாமே வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாருமே நம்ம கூட இருக்கிறாங்க. சந்தோஷம் நம்ம மகிழ்ச்சி வந்து பரிமாறலாம். வீட்டில் குழந்தைங்களும் இருக்காங்க, குழந்தைய தவிர வேறு எதுவுமே மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா அந்த குழந்தைகிட்ட சந்தோஷமாக பேசினாலே மகிழ்ச்சி வந்துடும். ஏன்னா மகிழ்ச்சி வந்து எங்கேயுமே இல்லை, சந்தோஷம் எங்கேயுமே இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. அந்த நம்மக்கிட்ட தான் குரு சொன்னா போல எங்கேயுமே போகல, நம்மக்கிட்ட தான் இருக்குதுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.